வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம். நாங்களும் செமையாக இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து ஒரு நார்மல் vlog தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதை வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு பிளான் இருந்துச்சு, அதையும் அப்படியே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிளான்? ஆல்ரெடி பிளான் வந்துட்டு வாஷ் இது சர்வீஸு, கார் சர்வீஸ் ஆல்ரெடி பிளான். நீ பண்ண போறியா? அங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அப்படியே என்னன்னா, இப்போ காருக்கு பைக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் போடுறோம்ல, அது வந்து 1 year வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப புதுசாக ரெனியூ பண்ணிடுறோம். ஆனால் அந்த 1 yearல வந்து பெருசாக ஏதாவது வந்தால் மட்டும்தான் அது நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட்டு கவர் பண்ணுறோம். ஆனால் இப்போ என்னன்னா, நாங்கள் கேள்விப்பட்டோம் திருட்டு அதான் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் பாடிக்கு மட்டும் பண்ணிக்கலாமா? ஸ்க்ராட்ச் அது கூட ஒரு சில இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாதுன்னு. அதுதான் இப்போ என்னன்னா, அந்த மாதிரி இருந்து தான். ஸோ இன்சூரன்ஸ்னால் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ புதுசாக என்ன நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னா, 1 year முடியறதுக்குள்ள பாடியில் ஸ்க்ராச்சஸ் ஏதாவது சின்ன சின்ன டேமேஜஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம அந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மள வந்து சின்ன சின்ன இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே புது பில்டிங்கில் விட்டுருந்தோம்ல, இப்போ வீடு மாறினாங்க, பெருசாக ஒரு கோடு போட்டு வச்சுருக்கானுங்க. சின்ன குட்டி பசங்க யார் போட்டால் நம்ம யாரும் அதெல்லாம் நம்ம வந்துட்டு இதுலேயே பண்ணிடலாம். இதில் பண்ணலாம், அந்த எல்லோ கலர் வாங்கி நம்மளே பண்ணிடலாமா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கா, அதை போய் கேட்கலாம், அப்படியே கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எதுக்கு 1 year போட்டோமா, ஒன்றுமே இல்லாமல் வேஸ்ட்டாக தானே போகுது. எப்படி இதுக்குதான் அந்த வண்டி வந்து எல்லா வண்டியும் நகர்த்திட்டு போறது. அதான் சொல்றேன், அன்னை தெரசா உள்ளது இங்கேயே காமிக்கிறது. திரும்புற இடத்துல வந்துட்டு காசு கொடுக்கறது தப்பு கிடையாது. உடனே இங்கதான் நிப்பாங்க டிராஃபிக் போலீஸ், இந்த இடத்துல நிப்பாங்க. அதனால அதை போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். என்னன்றதை கேட்டுட்டு தெளிவாக சொல்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எந்த இடத்துக்கு போகிறோன்றது நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ நாங்கள் எங்கே சர்வீஸ் விட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பியா அங்கே வந்து சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதனால் எப்பயுமே வந்து ஈக்காடு தங்கல், அதுக்கப்புறம் குரோம்பேட் தானே அங்கே விடுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து ஒலிம்பியாவில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுக்கோம். பல்லாவரத்துக்கு குரோம்பேட்டுக்கு நடுவில், ஆனால் பல்லாவரம் தான் போயிடுச்சுக்கோம். மீனம்பாக்கம் பிரிட்ஜு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் மக்களே. நான் இதுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கார்லேயே பேசிட்டேன். பேக்ரவுண்ட்னா வீடியோ எடுக்கும்போதே பேசிட்டேன். ஆனால் வந்து சுத்தமாக அந்த எல்லாமே எக்கோ கேட்குது, எனக்கே நான் பேசுகிறதே கேட்கல. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு எடிட் பண்ணி இல்லாட்டி நான் அப்படியே நேரம் அப்லோட் பண்ணியிருப்பேன். பேக்ரவுண்ட் மறுபடியும் பேச வேண்டிய நிலமை வந்துருச்சு. இது வந்து மீனம்பாக்கம், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் போகும்போது இந்த ஆர்ட்லாம் பாருங்கள், செம்ம அழகாக இருக்கும். சூப்பராக வரைஞ்சிருப்பாங்க, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அந்த காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். பட் அந்த செவுத்தில் அந்த வரைஞ்சதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஆர்ட். அதே போல் எங்கள் டிஎம்எஸ் தாண்டி அந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நேச்சுரல் கிளிப்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய அப்படி நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆர்ட் நான் பார்த்தேன் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் வரைவேன். இப்போலாம் வந்துட்டு அதுக்கு எங்கே நமக்கு டைம் இருக்குது? பாத்திரத்தில் சிங்கில் பாத்திரம் விழுந்தாலே ஓடி போய் முதல்ல அதை வளக்கி வச்சிடலான்றப்ப தான் தோணுது. நெக்ஸ்ட்டு அடுத்து வரையணும் அப்படின்ற தாட்லாம் என்னை விட்டு நிறைய போயிடுச்சு. என்னோடய ட்ராயிங்லாம் நான் உங்களுக்கு அடுத்து எப்போயாவது வரும்போது வீடியோஸில் காட்டுறேன் பாருங்கள். நிஜமாக நான் சூப்பராக வரைவேன். ஸோ நாங்கள் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குல்ல, ஒலிம்பியா பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி சந்தை, அந்த முன்னாடி சந்தைக்குள்ளேயே நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டு அங்கே கேட்டாலே சொல்லிடுவாங்க இது போல் வந்து மாருதி சுசுக்கி சர்வீஸ் சென்டர் எங்கன்னு சொல்லிட்டு. நிறைய எல்லோ போர்டு ஃபுல்லாகவே மோஸ்ட்லி அங்கே தான் சர்வீஸ்க்கு வராங்க. ரொம்ப நிறைய கார் வருது. இவங்க எப்படி அவ்வளோ பேர் உள்ளே இருப்பாங்களோ, உள்ளே அவ்வளோ பெரிய ஷெட் இருக்குது போல். இது பாருங்கள், முன்னாடி திரும்புகிறோம்ல, இந்த பக்கம் தான். இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட்டில் போன உடனே ஒரு ரெண்டாவது பில்டிங் தான் நினைக்கிறேன். ரெண்டாவது பில்டிங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான். இது வரைக்கும் நீங்கள் அங்கே தான் கொடுக்குறீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா இங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்களாம். எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்துச்சு, நாளைக்கு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். என்ன ஒன்றுனா, இது புதுசாக இருந்துச்சு. அதாவது இங்கே வந்து நம்ம சாவியை வச்சுட்டு அவங்க ஒரு ஷீட் கொடுப்பாங்க, சாவியை வச்சுட்டு கார்லேருந்து இறங்கி நம்ம அப்படியே விட்டுட்டு போகிறோம். ஏன்னா இது வந்து எங்கே இருக்குன்னா கேட் கிட்டே இருக்குது, பயமாக இருக்குது, விட்டுட்டு போவோம். புதுசாக இருக்குது, இந்த மாதிரி விட்டுட்டு போகலாமா அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி தான் போயிடுறாங்க. காரில் இவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் இறங்காமல் உள்ளேயே இருந்தோம். அப்புறம் அவர் வந்து சொன்னார், செக்யூரிட்டி அவங்க வந்துட்டு, நீங்கள் அந்த இது ஸ்லிப் எடுத்துகிட்டு போய் ஃப்ரண்ட்டில் கொடுங்க, அவங்க சர்வீஸ் ஆள் அனுப்புவாங்க, அவங்க கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இது நம்ம பார்த்து பார்த்து குழந்த மாதிரி பார்த்து வளர்த்ததால் நமக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு. சரி, ஆனால் இதுதான் ப்ரொசீஜர்னால் என்ன பண்ண முடியும். நாங்கள் அப்புறம் இறங்கிட்டோம். இறங்கி காரை கொடுத்துட்டு சர்வீஸ்க்கு எல்லாமே போட்டு 8500 சொன்னாங்க. அந்த கிளச்சு ஒன்று எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது கொஞ்சம் சரி பண்ணலான்னு சொன்னால் எல்லாமே சேர்த்து 23,000 வந்துரும்ட்டாங்க. அதனால சரி ஒன்று வேண்டாம், இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது சொல்லிட்டு வெறும் சர்வீஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். என்ன ஒன்றுனா ஈவினிங் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு ட்ராப் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க வந்து ஆள் இருந்தால் பார்க்குறோம், இல்லைனா நீங்கள் தான் வர மாதிரி இருக்குன்ட்டாங்க. சரி எதுக்கும் ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு. பசிச்சுது. காலையில் வேணால் நாங்கள் பழைய சாதம் தான் சாப்பிட்டோம், அதனால் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கேயே ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு சமோசா சாப்பிட்டுட்டு ஒலிம்பியாவுக்கு ஆப்போசிட் அங்கே வந்துட்டு நின்றுட்டு இருந்தோம். ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பஸ்ஸில் ஆட்டோலலாம் போய். போனால் மினிமம் நம்ம காரில் போயிடுவோம், இல்லைனா பைக்கில் போவோம். அப்படி இல்லைனா வந்துட்டு கேப் புக் பண்ணி தான் போகிறது. ஆட்டோவில் வந்துட்டு என் தங்கச்சிங்களோட அப்படி எப்பயாவது போகிறதான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி ஓகே போனோம். அதுவும் நாங்கள் 2 பேர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆட்டோவில் கூட என் தங்கச்சிங்களோட போயிட்டேன், ஆனால் இவர் கூட போய் ரொம்ப நாள் ஆச்சு. பஸ்ஸில் தான் போகிறதா பிளானு. அப்புறம் அங்கேருந்து திரும்ப ஆட்டோ பிடிச்ச டைம் அமௌண்ட் ஆயிரும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்தே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ இந்த சர்வீஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு போடுறேன். கார் வந்து நாங்கள் சர்வீஸ்க்கு விட்டுட்டு வந்துட்டோம். எங்கே போகிற கார் வந்து நாங்கள் சர்வீஸ்க்கு விட்டுட்டு வந்துட்டோம். எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் புதுசாக சொல்லியிருந்தாங்களா, அங்கே தான் போயிட்டு இருந்தோம். அங்கே தான் போனோம். எந்த இடம்ன்றது நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கேன் பாருங்க. பதனி ரொம்ப சின்ன இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இது சாப்பிட்டா தோற்பாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு இனிப்பு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் சர்க்கரை சாப்பிட்றான்னு சொல்லிடாதீங்க. உண்மையான பதனி வந்து தோற்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையிலேயே தோற்பாக தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு இனிப்பு டேஸ்ட் வரும், சூப்பராக இருக்கும். அது என்ன சொல்லிட்டு இருந்தேன், கார் வந்து சர்வீஸ் விட்டோம். ஆக்சுவலாக வந்து அந்த கிளச்சு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதான் மாற்றணும்னா 15,000 ஆகும்ட்டாங்க. 23 கிளச்சுக்கு 15 எல்லாமே சேர்த்து. சர்வீஸ்க்கு வந்துட்டு 8,000 எல்லாமே சேர்த்து 23,000 சில்லற வரும். முதல்ல 25,000ட்டாங்க. எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதான் இப்போ வந்து கல்யாணம் பண்ணி பாருங்க, வீட்டை கட்டி பாருங்க, அடுத்தது காரை வாங்கி பாருங்க. நம்ம ஏன்னா கார் வாங்கினா ஒரு கார் வாங்கிறோம், ஆனால் அதுக்கு இன்சூரன்ஸு, சர்வீஸு, அப்புறம் என்னது. ஆனால் வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கார் எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, கார் வச்சுட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு வராங்களா, கார் யூஸ் பண்ணுறாங்களா, நம்மளை காரில் ஏற்றுறாங்களா, இப்படி அசால்ட்டாக கேட்குறாங்க. அது தெரியும். ஆனால் அந்த கார் வச்சிருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது. அந்த கார் வச்சிருக்கவங்க அந்த காரவே லோன் வாங்கி பல்ல கடிச்சு பல்ல வளக்கி, அதான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக, பல்ல கடிச்சு லோனை முடிச்சு அப்படி இப்படின்னு வந்தா அந்த கார் வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கார் இருக்கிறதால எனக்கு வந்து மகளிர் அந்த காசு வந்து தவிர்க்கப்பட்டுருச்சு. எவ்வளோ கொடுமையா இருக்கு எல்லாம். அது இல்லாம இதெல்லாம் பரவாயில்ல, காலையில 5,000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் அனுப்புறாங்க. கார் இருக்கு. ஐயோ அவங்க வீட்லயே கார் இருக்கு, ஆனா அவளுக்கு எப்படி கிரெடிட் ஆச்சுன்னு தெரியும். எனக்கு இந்த கவர்மெண்ட் காசு ராசியே வர மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்க, குரு பிறந்தப்ப வந்துட்டு 12,000 ரூபாய் 6,000 ரூபாய் உடனே போட்டிருக்காங்க. வேற அக்கௌண்ட் இல்ல. அதுக்கப்புறம் சரி அதை திரும்ப மாத்தி இது பண்ணலாம் அப்படின்ட்டு என்னவோ எழுதி கொடுத்தா வரல. 2வது யாதவுக்கு வந்துட்டு எழுதி கொடுத்ததோட சரி, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கினது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காசு வராது. இல்ல ஃபர்ஸ்ட் வாங்க பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் காசு கொடுத்தாங்க பாத்தீங்களா, ரேஷன் கார்டு. அதுலதான் நாங்க முதல் இந்த கவர்மெண்ட் காசுன்னு வாங்கினோம். சரி ஓகே, இந்த மகளிர் வந்திருக்கு போல, நமக்கு மாசம் 1,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா போட்டா உங்க பேர்ல வந்து சொத்து இருக்கு. என்னடா நம்ம பேர்ல சொத்து இருக்கிறத கார் இருக்குன்ட்டாங்க. அட பாவிங்களா. அதனால நான் 2 வாட்டி நான் எழுதி போட்டேன், 2 வாட்டியுமே எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு நான் இதுக்கு வந்தேன், கார் பத்தி சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்காக வந்தேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா 23,000 ஆயிடுச்சா. அதனால இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு வந்து ரொம்ப டைட்டா இருக்கு, அதனால சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு கொஞ்சம் நவுந்து போச்சு, டைட்டா இருக்கு. சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ்க்கு மட்டும் 8,500 ரூபாய் ஆயிருக்கு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா, இந்த சர்வீஸை சொல்கிறேன், ஸ்டார்டிங் நம்ம ஃபோன் பண்ணி அவங்களே கேட்பாங்களா, அந்த சமயத்தில் வந்து நாங்களே பிக்கப் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போய் விட்டுட்டோம், எப்படி நமக்கு தெரியல, அதனால போய் பார்க்கும்போது கொஞ்சம் காரில் வந்து விட்டுறீங்களா, காரை வந்து விட்டுறீங்களான்னா 8:30 வரைக்கும் இருப்பேன், சப்போஸ் டிரைவர்ல நீங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன இது இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படின்றாங்களே, இதே பாசிபிள் பாருங்கன்னா அவங்க இங்கேருந்து போகணும், கேப்ல தான் புக் பண்ணி போயிட்டு வரணும். ஏன்னா வந்து கேப் புக் பண்ணி ஓகே சரி ஓகே சரியோ நல்லா இந்த சர்வீஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நிறைய பேர் உள்ள போன இருந்து பார்த்துட்டு வந்துருக்கலாம் சர்வீஸ் நல்லா இருக்கான்ட்டு. ஏகப்பட்ட வண்டி அங்கே இருக்குது சர்வீஸ் விட்டு. நீங்கள் வந்து இப்போ நாங்கள் இங்கே தாங்க பக்கத்தில் தாங்க விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. எங்கன்னே சொல்லாம இப்படி சொல்லிட்டேனே, இது வீடியோல முன்னாடி சொல்லிட்டேனே, சொல்லியாச்சு, இடத்தையும் காட்டியாச்சு. ஒலிம்பியா பேக் சைடு மாருதி சுசுக்கி, அங்கே போனாலே சொல்லுவாங்க, அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்குன்னு எங்களுக்கு நிறைய பேர் சொன்னதால தான் போயிருக்கோம்.
அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அதை போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, போகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன்னு அர்த்தம். நாளைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேனே, நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்புறம் அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ. பரவாயில்லங்க, தொடர்ச்சியாக 5 நாள் டெய்லி வீடியோ போட்டிருக்கா பாருங்களேன். ஒரு கை தட்டுங்க. நானே தட்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். நான் உங்களுக்கு எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.